Welcome you all. Today we are going to see the congestion control in TCP. இப்போ TCPல எப்படி வந்து congestion வந்து control பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் we need to understand the window size. அதாவது சென்டர் விண்டோ சைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, நமக்கு வந்து ரிசீவர் விண்டோன்னு தனியா இருக்குது, கன்ஜெஷன் விண்டோன்னு தனியா இருக்கு. ரிசீவர் விண்டோன்னா ரிசீவர் வந்து எவ்வளவு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரிசீவர் விண்டோ. கன்ஜெஷன் விண்டோங்கிறது கன்ஜெஷன் அக்கர் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ விண்டோ சைஸ் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கன்ஜெஷன் விண்டோ. ஓகே, இப்போ நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம் ரிசீவர் விண்டோ சைஸ் தான் ரொம்ப பெருசாக இருக்குது தென் கன்ஜெஷன் விண்டோ. கன்ஜெஷன் விண்டோவோட ரிசீவர் விண்டோ தான் பெருசுன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டில் எது மினிமமாக இருக்குது, அதாவது நம்மளுடைய சென்டர் விண்டோ சைஸுக்கு ஃபார்முலா இருக்குது. சென்டர் விண்டோ சைஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ரிசீவர் விண்டோ கமா கன்ஜெஷன் விண்டோ. நமக்கு தெரியும் இந்த ரெண்டுல எது மினிமம், கன்ஜெஷன் விண்டோ தான் மினிமம். ஸோ நம்ம கன்ஜெஷன் விண்டோ மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த கன்ஜெஷன் விண்டோ தான் நமக்கு வந்து டிசைட் பண்ணுறது நம்மளுடைய சென்டருடைய விண்டோ சைஸ் என்ன அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது. ஓகே, இப்போ கன்ஜெஷன் பாலிசி. ஓகே, இப்போ கன்ஜெஷன் பாலிசி இன் டிசிபி. ஓகே, 3 டெக்னிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்லோ ஸ்டார்ட்டு, செகண்ட் ஒன் கன்ஜெஷன் அவாய்டன்ஸ், தேர்ட் ஒன் கன்ஜெஷன் டிடக்ஷன். Okay, first we are going to see the slow start exponentially increase. Okay, இப்போ slow start என்னன்னா, இப்போ வந்து நாம வந்து நம்மளுடைய கன்ஜெஷன் விண்டோ சைஸ் வந்து ஸ்லோவா நாம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, நம்மளுடைய டேட்டா ரேட் வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றோம். ஆனா குயிக்கா ரொம்ப ஃபாஸ்டாகவே நாம வந்து ரீச் த மேக்ஸிமம் லெவல் ரீச் பண்ணிடுறோம். நம்மளுடைய மேக்ஸிமம் லெவல் தான் வந்து த்ரெஷ்ஹோல்ட் அப்படிங்கிறோம். ஓகே, நாம வந்து எப்போ வந்து நாம மேக்ஸிமம் லெவல் ரீச் பண்றோமோ, ரீச் பண்ண உடனே நம்மளுடைய டேட்டா ரேட் என்ன பண்ணிடணும், நாம வந்து குறைச்சிடணும். ஓகே, அப்பதான் கன்ஜெஷன் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ கன்ஜெஷன் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, கன்ஜெஷன் டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே சென்டர் வந்து நம்ம வந்து ஸ்லோ ஸ்டார்ட் பேஸுக்கு நம்ம போயிடணும். இல்லைன்னா கன்ஜெஷன் அவாய்டன்ட் ஃபேஸுக்கு நம்ம போயிடணும். ஓகே, இப்போ ஸ்லோ ஸ்டார்ட் ஃபேஸ் பார்க்கலாம். ஓகே, ஸ்லோ ஸ்டார்ட் ஃபேஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஓகே, the size of congestion window வந்து ஸ்டார்ட் பண்றோம் வித் 1 மேக்ஸிமம் செக்மெண்ட் சைஸ். MSS அப்படின்னா மேக்ஸிமம் செக்மெண்ட் சைஸ். ஓகே, நாம வந்து ஒரு சைஸ்ல நாம ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, தட் மீன்ஸ் நம்மளுடைய சென்டர் வந்து, ஓகே லெட்ஸ் see with one diagram. ஓகே, சி சென்டர் வந்து என்ன பண்றாரு, ஒரு செக்மெண்ட் மட்டும்தான் பாஸ் பண்றாரு ரிசீவருக்கு. ஓகே, நம்ம வந்து ஸ்லோ ஸ்டார்ட், அதனால நம்ம ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும் தான் அனுப்புறோம். ரிசீவர் வந்து அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் அனுப்புறாரு, அக்னாலஜ்மெண்ட் நம்பர் 2 அப்படின்னா ரிசீவருக்கு எந்த செக்மெண்ட் வேணும், செகண்ட் செக்மெண்ட் வேணும்னு சொல்லி அக்னாலஜ்மெண்ட் நம்பர் 2 அனுப்புறாரு. இப்போ நாம வந்து செக்மெண்ட், இப்போ வந்து நம்ம எத்தனை மெசேஜ் அனுப்பலாம், இப்போ வந்து 2 செக்மெண்ட் அனுப்பலாம் நாம. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் கன்ஜெஷன் விண்டோ வந்து 2 பவர் 0 என்ன 1. ஸோ ஒரே ஒரு செக்மெண்ட் தான் அனுப்ப முடியும். செகண்ட் டைம் அக்னாலஜ்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் கன்ஜெஷன் விண்டோ என்னது 2 பவர் 1 வேலை என்ன 2. ஸோ வந்து 2 செக்மெண்ட் நம்ம அனுப்பலாம். நெக்ஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் 3 நம்ம கிடைக்குது. அக்னாலஜ்மெண்ட் நம்பர் 3 கிடைச்சோம், நம்ம என்ன பண்றோம், கன்ஜெஷன் விண்டோ 2 பவர் 2 கொடுக்குறோம். ஸோ 4 செக்மெண்ட் நம்ம அனுப்பலாம். நெக்ஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் 5 கிடைக்குது. 5 கிடைச்சோன்னா 2 பவர் 3 தட் இஸ் 8. ஸோ நம்ம செக்மெண்ட் சைஸ் எவ்வளோ 8 செக்மெண்ட் நம்ம அனுப்புறோம். ஓகே, அப்புறம் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம், அக்னாலஜ்மெண்ட் நம்பர் 8 வந்ததுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணிடலாம், மறுபடியும் கன்ஜெஷன் விண்டோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். ஓகே, திஸ் இஸ் கால்ட் தி ஸ்லோ ஸ்டார்ட் ஃபேஸ். ஓகே, இப்போ நம்ம ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனா வந்து இது வந்து இட் க்ரோஸ் எக்ஸ்போனென்ஷியலி. ஓகே, ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆயிடும். ஓகே, ஸோ இட் இஸ் லுக் லைக் சி, நாம வந்து ஸ்டார்ட் பண்றோம் கன்ஜெஷன் விண்டோ 1ல, அப்புறம் 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4, 2 பவர் 8 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம் நம்ம கன்ஜெஷன் விண்டோவை. ஸோ அத்தனை செக்மெண்ட் நம்ம அட் டைம்ல வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து மேக்ஸிமம் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் லெவல் வந்து SS த்ரெஷ்ஹோல்டு, தட் மீன்ஸ் ஸ்லோ ஸ்டார்ட் த்ரெஷ்ஹோல்டு, அதுதான் வந்து மேக்ஸிமம். ஓகே, SS த்ரெஷ்ஹோல்டோட வேல்யூ என்னன்னா 65,535 பைட்ஸ்.
ஓகே, அத்தனை பைட்ஸை வந்து நாம் வந்து அட் அ டைம்ல டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 1ல ஸ்டார்ட் பண்ணோம், 2 வந்தோம், 4 வந்தோம், 8 16 32 64 128 அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்து எங்க வந்துட்டோம் நம்ம இப்போ 65,535 பைட்ஸ் அட் அ டைம் நம்ம சென்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டோம். ஓகே, இதுதான் வந்து ஸ்லோ ஸ்டார்ட் த்ரெஷ்ஹோல்ட் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கன்ஜெஷன் அவாய்டன்ஸ். செகண்ட் மெத்தட் என்னது? கன்ஜெஷன் அவாய்டன்ஸ். கன்ஜெஷன் வந்து நாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ slow down this exponential growth. Okay, see congestion avoidance, additive increase. Okay, additive increase என்ன ஒன்னொன்னா நாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஜெஷன் வந்து அக்கர் ஆயிடுச்சு. கன்ஜெஷன் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? நாம் வந்து ஸ்லோ பண்ணிடுறோம். நம்மளுடைய கன்ஜெஷன் விண்டோ சைஸை வந்து என்ன பண்ணிடுறோம்? அப்படியே குறைச்சிடுறோம். ஓகே, அடிட்டிவ் இன்க்ரீஸ் கொண்டு போயிடுறோம். ஓகே, ஸோ நம்மளுடைய சைஸ் ஆஃப் கன்ஜெஷன் விண்டோ வந்து எப்போ வந்து ஸ்லோ ஸ்டார்ட் த்ரெஷ்ஹோல்டு வந்து ரீச் பண்ணுதோ உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஸ்லோ ஸ்டார்ட் ஃபேஸை வந்து நிறுத்திட்டு அடிட்டிவ் ஃபேஸுக்கு நம்ம போயிடுறோம். ஓகே, அடிட்டிவ் ஃபேஸ்னா என்னன்னா ஒவ்வொரு டைமுமே நமக்கு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கிற போது நம்மளுடைய கன்ஜெஷன் விண்டோ சைஸ் வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்றோம்? ஒன்னொன்னா இன்க்ரீஸ் பண்றோம். ஓகே, லெட்ஸ் see the diagram. See, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஒரு செக்மெண்ட் அனுப்புறோம். நெக்ஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் 2 கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் டைம் கன்ஜெஷன் விண்டோ 1 இருக்குது. செகண்ட் டைம் அடிட்டிவ் இன்க்ரீஸ். ஸோ 1 + 1 2. ஸோ 2 செக்மெண்ட் நம்ம அனுப்புறோம். ஓகே, ஸோ 2 செக்மெண்ட் 2 3 அனுப்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் 4 வருது. அக்னாலஜ்மெண்ட் நம்பர் 4 வந்து என்ன பண்றோம்? நாம் வந்து 2 + 1. ஸோ 3 செக்மெண்ட் நம்ம அனுப்புறோம். 4 5 6. நெக்ஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் 7 கிடைக்குது. 7 கிடைச்சதுக்கு அப்புறம் கன்ஜெஷன் விண்டோ சைஸ்னா 3 + 1 4. 4 செக்மெண்ட் மறுபடியும் அனுப்புவோம். ஓகே, திஸ் இஸ் கால்ட் தி அடிட்டிவ் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ கன்ஜெஷன் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? அடிட்டிவ் இன்க்ரீஸ் ஃபேஸ்க்கு போயிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கன்ஜெஷன் டிடக்ஷன் மல்டிப்ளிகேட்டிவ் டிகிரீஸ். சி, கன்ஜெஷன் வந்து டிடெக்ட் ஆன உடனே நாம என்ன பண்றோம்? மல்டிப்ளிகேட்டிவா டிகிரீஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஜெஷன் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா நாம கன்ஜெஷன் விண்டோ என்ன பண்ணுவோம்? ரெடியூஸ் பண்ணிட்டே வருவோம். ஓகே, இப்போ வந்து ஒரு சென்டர் வந்து கெஸ் பண்றாரு கன்ஜெஷன் அக்கர் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு. எஸ், அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னு கெஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு என்ன பண்றாரு? அவர் ரீட்ரான்ஸ்மிட் த டேட்டா. ஓகே, இப்போ ரீட்ரான்ஸ்மிட் பண்றதுக்கு ரீட்ரான்ஸ்மிட் பண்ணியாச்சு. ரீட்ரான்ஸ்மிட் பண்ணதுக்கு அப்புறம் there are 2 situations இருக்குது. ஒன்னு வந்து டைமர் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுனாவோ, ஓகே, இல்ல 3 அக்னாலஜ்மெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சாவோ நாம என்ன பண்ணிடலாம்? நம்மளுடைய த்ரெஷ்ஹோல்ட் உடைய சைஸை வந்து ஆஃபா பண்ணிடலாம். ஓகே, that is called the congestion detection multiplicative decrease. Okay, thank you.